திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் 7வது நபரான ரம்யாவின் உடல் 36 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. திருவண்ணாமலை வஉசி நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து ராஜ்குமார் என்பவரின் வீடு மண்ணுக்குள் புதைந்து 7 பேர் அதில் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து அவர்களை மீட்கும் பணி நடந்து வந்த நிலையில் அவர்கள் உயிரிழந்ததை அடுத்து திங்கட்கிழமை நள்ளிரவு வரை 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணி அளவில் 6வது நபராக ராஜ்குமாரின் உடல் மீட்கப்பட்டது. அந்த இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் சிறுமி ரம்யாவின் உடல் மீட்கப்பட்டது. 7 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இவர்களின் இறுதிச் சடங்கு புதன்கிழமை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகும். திருவண்ணாமலை வஉசி நகரில் நடைபெற்ற மீட்பு பணியின் போது சந்தித்த சவால்கள் குறித்து களப்பணியாற்றிய தேசிய பேரிடர் மீட்பு படையின் வீரர் ரத்னத்துடன் எமது செய்தியாளர் பிரபாகரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடமே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருந்துச்சு. முதல் நாள் இரவில் நடந்ததுனால எங்களால் அந்த பணியை தொடர முடியலை. அதிகாலையில் 5 மணிக்கு வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்க்கையில் பெரிய பெரிய பாறைகள் இருந்ததுனால அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா ஜேசிபி எந்த ஒரு இயந்திரமும் மேலே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஆட்களை வச்சே எங்களுடைய வீரர்களே வச்சு நாங்கள் அந்த பெரிய பெரிய பாறைகளை ஃபயர் சர்வீஸ் மற்ற கமாண்டோ தமிழ்நாடு போலீஸ் அவங்களெல்லாம் வச்சு நாங்கள் அந்த பெரிய பெரிய பாறைகளை அகற்றிட்டோம். இப்போது 7 உடல்களில் 5 உடல்கள் நேற்று இரவே மீட்டுட்டோம். 2 உடல்கள் தான் இன்றைக்கி மீட்டோம். இந்த 7 உடல்களில் எந்த உடலில் மீட்கிறதுல ரொம்ப சிக்கலை சந்திச்சிங்க? என்னென்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ்லாம் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ முதல் நாள் பார்த்தீங்கன்னா எடுக்கையில் ஜேசிபி மூலியமாக தான் நாங்கள் இது பண்ணோம். அது ஐடென்டிஃபை முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு அப்போ நாங்கள் எடுக்கையில் அது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது கிடச்சிச்சு. கடைசியாக ஒரு நேற்று இரவு எடுக்கையில் 5வது பாடி எடுக்கையில் அவங்க வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வெளியில் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்று பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரையும் வெளியே அந்த சின்ன ஒரு சின்ன சந்து மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக தோண்டி பார்க்கையில் 2 உடலும் கிடச்சிருச்சு. இதில் கடைசியாக அந்த சிறுமி ரம்யான்னு ஒரு உடலை கடைசியாக தான் மீட்டோம். அதுவும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மீட்டோம். அந்த உடலில் மீட்கிறதுல நம்ம என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சோம் சார்? அந்த உடலில் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க. வெளியில் போயிட்டு வரையில் தான் அந்த உடல் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவை எடுக்கையில் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கடுத்து அந்த இடத்த சுற்றிலும் பார்க்கல கிடைக்கல. ஆனால் அந்த மழையினால் அந்த சேறு மண்ணுங்கள் சேர்ந்து வரையில் இழுத்து கொண்டு போய் அந்த செவத்துக்கு பக்கத்தில் அந்த மூடிருச்சு. அதனால் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டு தேடையில் எங்களுக்கு கிடச்சிருச்சு. திருவண்ணாமலை வஉசி நகரில் 7 பேர் மண்ணில் புதைந்த நிலையில் குறுகலான பாதை, கடினமான பாறை ஆகியவற்றால் மீட்பு பணி சிரமமாக இருந்ததாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கூறினார். வஉசி நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக 7 நபர்களை கண்டறியும் பணியில் கடந்த 2 தினங்களாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தமிழ்நாடு காவல்துறையினர், கமாண்டோ படையினர், STF மற்றும் தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், நகராட்சி நிர்வாகம் ஆகியோர் இணைந்து பணியில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். இந்த 2 தினங்களில் அவர்களது உறவினர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் 7 நபர்களை காணவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள். நாம் 2 தினங்களாக அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு 7 நபர்கள் நாம் கண்டறிந்திருக்கின்றோம். மிகவும் குறுகலான பகுதி, மிகவும் செங்குத்தான பகுதி மற்றும் பாறைகள் மேலே இருக்கின்ற பகுதி, வாகனங்களை திருப்புவதில் எடுத்துச் செல்வது சிரமங்கள் இருந்த போதிலும் இருக்கின்ற கட்டிடங்களை அகற்றி அப்புறப்படுத்தி அந்த 7 நபர்கள் நாம் உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கின்றோம். திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஆய்வின் முடிவில் தெரியவரும் என ஓய்வு பெற்ற IIT பேராசிரியர் மோகன் தெரிவித்துள்ளார். ஆய்வின் போது செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ரொம்ப வரும்போது கீழே அந்த மண்ணுகள் செம்மண் மாதிரி இருக்கிறதெல்லாம் அரிச்சிட்டு போச்சு. எல்லா இடத்துலயும் மேல ஹைட்ல இருந்து தண்ணி வருது. அது ரொம்ப தண்ணி வரும்போது வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த கீழே கடகடன்னு உருள ஆரம்பிச்சது. அது ஒரு பாறை உருள ஆரம்பிச்சுன்னா வரிசையா எல்லாம் உருள ஆரம்பிச்சு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அறிக்கை கொடுக்குறோம். அது கொடுத்த பிறகு அதுல எல்லாம் உங்களுக்கு கேள்வி கொண்டான விடைகள் அல்ல. ஸ்லோப்பி ஏரியால முதல்ல ஒரு
இன்ஜினியர் போய் அதை உள்ள ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அது டெக்னிக்கலா எவாலுவேட் பண்ணிட்டு வீடு கட்டணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்கு என்ன இது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது டிஸ்கஸ் பண்ணி நாங்க அறிக்கை கொடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.